இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பாத்திமா அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த சிந்தனையை ஒரு சிறிய கதையோடு ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கதையில் ஆங்காங்கே கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சீக்கிரமாக சொல்லிவிட்டீர்கள் என்றால் மறையுரை சீக்கிரமாக முடிந்துவிடும். அது நேரமாகிவிட்டது என்றால் சாப்பாட்டுக்கு நேரமாகும். ஒரு முறை ஒரு தெருவிலே சவப்பெட்டி ஊர்வலம் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. 2 சவப்பெட்டிகள் எடுத்து வரப்படுகின்றன. அந்த சவப்பெட்டிக்கு பின்னால் ஒருவர் கருப்பு நாயை பிடித்துக் கொண்டு செல்கிறார். அதற்கு பின்னால் 200 நபர்கள் மிக கோர்வையாக நேர்த்தியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊர்வலத்தை டீ கடையில் டீ ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஆச்சரியம், இது என்ன வித்தியாசமான விசித்திரமான ஊர்வலமாக இருக்கிறதே என்று ஆவல் மிகுதியால் ஆர்வம் மிகுதியால் என்ன செய்கிறார்? கருப்பு நாயை பிடித்து கொண்டிருக்கின்ற மனிதரை அணுகி தன்னுடைய முதல் கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வி வைத்திருப்பார்? சவப்பெட்டியில் இருப்பது யார்? அப்படித்தானே? முதலாவது கேள்வி என்ன கேட்டிருப்பார்? முதல் சவப்பெட்டியில் இருப்பது யார் என்று கேட்டிருப்பார். அப்படி கேள்வி ஆரம்பிக்கிறது. உடனடியாக இந்த கருப்பு நாயை பிடித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர் சொல்கிறார், என்னுடைய மனைவி என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன கேள்வி கேட்டிருப்பார்? அடுத்த பெட்டிக்கு முன்னாடி உங்கள் மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று கேள்வி கேட்கிறார். அப்போது இந்த கருப்பு நாயை பிடித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர் சொல்லுகிறார், இந்த கருப்பு நாய் என்னுடைய மனைவியை கடித்து குதறி கொன்றுவிட்டது. ஆகவே முதல் பெட்டியில் இருப்பவர் என்னுடைய மனைவி. இரண்டாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க? நீங்க சொன்ன கேள்வி என்ன கேள்வி? இரண்டாவது பெட்டியில் இருப்பது யார்? என்ன பதில் சொல்லியிருப்பார்? என்னுடைய மாமியார் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன கேள்வி கேட்டிருப்பார்? மாமியார்னு சொன்ன உடனே என்ன ஆயிற்று உங்களுடைய மாமியாருக்கு? அப்போது சொன்னார், இந்த கருப்பு நாய் என்னுடைய மனைவியை கடித்து குதறி கொல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய மாமியார் அதை அடக்குவதற்கு சென்றார். கடைசியாக என்னுடைய மாமியாரும் அந்த கருப்பு நாயினால் கடித்து குதறி துவம்சம் செய்யப்பட்டு 2வது சவப்பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போது இந்த டீ கடைக்காரருக்கு ஒரு ஆசை, அது பேராசை. என்ன ஆசையாக இருந்திருக்கும்? அந்த நாயை எனக்கும் கொஞ்சம் தரலாமே என்று சொல்லி இருக்கிறார். ஏன்? பொண்டாட்டியும் மாமியாரையும் கொலை செய்யறது. அப்போது அந்த கருப்பு நாய் மனிதர் சொன்னாராம், எனக்கு பின்னால் 200 நபர்கள் அந்த நாய்க்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய பேராசை நிறைவேற வேண்டும் என்றால் 200 நபர்களுக்கு பின்னால் சென்று நீங்களும் நில்லுங்கள், உங்களுக்கான நேரம் வரும்போது இந்த நாய் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு அல்லது கதை என்பது ஒரு வேடிக்கையான கதை. மனிதனாக பிறக்கின்ற எல்லாருக்குமே ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசை எதை நோக்கி எப்படிப்பட்டதாக இருக்கிறது அல்லது எதற்காக இருக்கிறது என்பதில் தான் மனிதனுக்கு மனிதன் மாறுபட்டு கொண்டே இருக்கிறான். சிலருக்கு பொன்னாசை இருக்கலாம், சிலருக்கு மண்ணாசை இருக்கலாம், சிலருக்கு இன்னும் பலதரப்பட்ட பல்வேறு விதங்களிலே ஆசை என்பது அடுத்தவரை வீழ்த்துவதில் அல்லது அடுத்தவரை ஒழிப்பதில் என்று ஆசைகள் என்பது மாறுபட்டு கொண்டே செல்லலாம். இப்படிப்பட்ட மனித சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் பேராசை பெருநஷ்டம் என்பதை விவிலியத்தின் பின்னணியில் நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற போது அங்கே பல்வேறு கதாபாத்திரங்கள் இந்த பேராசைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே ஆக்கான் என்கின்ற மனிதர் யோசுவா புத்தகம் 7வது அதிகாரத்திலே, ஆகாப்பு என்கின்ற அரசன் 1 அரசர்கள் நூலிலே 21வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும்.
2 அரசர்கள் 15வது அதிகாரத்திலே எலிசாவின் பணியாளனாகிய கேகசி என்பவரும் கொடுக்கப்பட்டிருப்பார். பழைய ஏற்பாட்டிலே எனக்கு தெரிந்தவரை இந்த 3 நபர்களும் பேராசைக்கு பாத்திரமாக அல்லது உதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உவமையிலே பணக்கார முட்டாள் அல்லது பணக்கார இளைஞன், பேதுரு எழுதிய கடிதத்திலே பாலாம் என்கின்ற ஒரு மனிதன், இன்னும் அனனியா சஃபீரா என்கின்ற மனிதன், எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பேராசைக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்பவர்தான் யூதாசு இஸ்காரியோத்து என்பதும் இடம்பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட பல்வேறு நபர்கள் இடம்பெற்றிருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக 2 நிலையில் அதை குறுக்கி சிந்திப்பதற்கு ஆசைப்படுகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 நபர்களும், புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 நபர்களும் இன்றைக்கு இந்த பேராசை பெருநஷ்டம் என்றால் எனக்கு என்ன செய்தியை நான் வீட்டிற்கு செல்லுகின்ற போது எடுத்துச் செல்ல இருக்கிறேன் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, பழைய ஏற்பாட்டிலே ஆக்கான் என்கின்ற மனிதர் இந்த பேராசை பெருநஷ்டத்தை சந்திப்பதை பார்க்க முடியும். இந்த ஆக்கான் என்கின்ற மனிதர் இஸ்ரேலில் வாழுகின்ற ஒரு நபர். பெத்தேலுக்கு கிழக்கே ஆயி என்கின்ற நகர் இருக்கிறது. அந்த நகர் மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த மதிலை உடைத்து அல்லது மதிலை தீக்கிரையாக்கி அங்கே உள்ளே இருக்கின்ற செல்வங்களை எல்லாம் சூறையாடுகிறான். பாபிலோனிய மேலாடை, 1 கிலோ 300 கிராம் வெள்ளி, 575 கிராம் தங்கக்கட்டி, இவை எல்லாவற்றையும் தனக்கென்று பேராசை பிடித்தவனாக, பித்து பிடித்தவனாக எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போது ஆண்டவர் அவரை அணுகி, அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை, ஆண்டவர் அவரை அணுகி அவனுக்காக சாபமிடப்படுகிறது. அந்த சாபம் எப்படிப்பட்ட சாபமாக இருக்கிறது என்றால், கல்லால் எரிந்து அவன் கொல்லப்பட வேண்டும். அவன் கல்லால் எரிந்து கொல்லப்படுகிறான். கொல்லப்பட்ட இடத்திலே அங்கே கற்குவியல் ஆக்கப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பள்ளத்தாக்கு கற்குவியலால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கை தான் ஆக்கோர் என்கின்ற பள்ளத்தாக்காக அழைக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த பேராசை பிடித்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட சாவு வரும்? கல்லால் எரிந்து கொல்லப்படுவான் என்பதுதான் விவிலியம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இதே செல்வத்தை தனதாக்கி கொள்ள நினைக்கின்ற ஒரு மனிதன் தான் யூதாசு இஸ்காரியோத்து. யூதாசு இஸ்காரியோத்து என்ன செய்தான் என்பதை இந்த சினாப்டிக் காஸ்பல், ஒத்தமைவு நற்செய்தியிலே 3 நற்செய்தியிலும் கொடுக்கப்பட்டிருக்கும். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் எப்படி இறந்து போனான்? எப்படி இறந்து போனான்? நாண்டுகிட்டு நின்று செத்து போனான் என்று, தற்கொலை செய்து கொண்டான் என்று விவிலியத்தில் 2 வெவ்வேறு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். மத்தேயு நற்செய்தி 27வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கும், வெள்ளிக்காசுகளை எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் லூக்கா எழுதிய திருத்தூதர் பணிகள் நூலிலே அது சற்று வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கும். அவன் தனது நேர்மையற்ற செயல்களுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலை கீழாய் விழ வயிறு வெடித்து குடல் எல்லாம் சிதறி போயின என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேராசை எப்படிப்பட்டது? பெருநஷ்டம். இன்றைக்கு இந்த பேராசை நம்மை எப்படி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது? அதைத்தான் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்யாணத்துக்கு பேச போனோம்னா முதல்ல கேட்கிற வார்த்தை என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? எவ்வளோ நகை போடுவீங்க? நகை கொடுக்க முடியலைன்னா நம்ம சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை? பொண்ணு கருப்பு, பல்லு நீண்டுகிட்டு இருக்கு, முடி இல்லை, அல்லது அவ கண்ணு ஒரு மாதிரி கோசக்கண்ணு மாதிரி இருக்கு என்று சொல்லுவோம். அதே மாதிரி பையனை யோசித்து பாருங்க. பையனுக்கு கார் இருக்கணும், வீடு இருக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா பொண்ணுக்கு, பையன் தலையில் வழுக்க விழுந்திருக்கு, அல்லது முடி இல்லை, அல்லது பையன் கட்டையாக இருக்கான், அல்லது கருப்பாக இருக்கான். வரதட்சணை என்று விட நாம் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? பொண்ணு வீட்டில் இருந்து வாங்குறது மட்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். மாறாக நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? மறைமுகமாக எதை செய்து கொண்டிருக்கிறோம்? இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். முன்னாடி சொல்லுவாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் 100 பவுனு 200 பவுனுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ வள்ளியூர் வரைக்கும் வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னும் மேலே வரைக்கும் போகும்.
பேராசை எப்படிப்பட்டது? பெருநஷ்டம். அப்படி பேராசை பிடித்து வரதட்சணை பேசுவோம் என்றால் இது எச்சரிக்கை. எப்படித்தான் நாமும் சாவோம்? வயிறு வெடித்து சாவோம். இது சாபம் அல்ல, இது நம்முடைய கலாச்சாரம். இதில் நாம் ஊறி போயிருக்கிறோம். இதை நாம் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது இல்லை என்பதற்காக எத்தனை திருமணங்கள் என்னவாகிவிட்டது? பாலாய் போய்விட்டது. எத்தனுடைய குடும்பங்கள் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2017 ஆண்டு என்று நினைக்கிறேன், தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இந்த நீதிமன்றத்தில் சிறிய காலம் பணியாற்றினேன். அப்போது அந்த ஒரு ஆண்டில் 80 வழக்குகள் திருமண விவாகரத்திற்காக வந்தன. அதில் 17 முதல் 25 வழக்குகள் வரதட்சணை கொடுமையால் பதியப்பட்டிருக்கின்றன. பேராசை பெருநஷ்டம். இன்றைக்கு இந்த பேராசையை நாம் வாழ்வதற்கு முற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால், இன்றைக்கு இந்த பேராசை உங்களுக்கும் எனக்கும் எதை கொண்டு வரப்போகிறது? பெருநஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது என்றால், இன்றைக்கு இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது பணம் அல்லது பொருள் என்பதை வைத்ததாக இருக்கலாம். இரண்டாவது பேராசை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே 1 அரசர்கள் புத்தகம் 21வது அதிகாரத்திலே ஆகாப்பு அரசன் காட்டப்படுகிறான். ஆகாப்பு அரசன் செய்கின்ற முதல் தவறு என்னவென்றால், நாபோத்தின் நிலத்தை அபகரிக்க முயலுகிறான். தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் அந்த நிலம் இருக்கிறது. அது ஒரு திராட்சை தோட்ட நிலம். அந்த நிலத்தை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அந்த நாபோத்து என்ன செய்கிறான்? கொடுக்க மறுக்கிறான். அந்த நாபோத்து கொடுக்க மறுக்கிறான் என்றவுடன் அவனுடைய மனைவி ஈசபேலை என்ன செய்கிறான்? பரிந்து பேச செய்து அந்த நிலத்தை தனதாக்கி கொள்ள விரும்புகிறான். பேராசையினுடைய முதல் இடம் எங்கே ஆரம்பிக்கிறது? ஆதாமுக்கும் ஏவாளும் யார் முதல்ல பேராசைப்பட்டது? யாரு? ஏவாள். ஏவாள் ஆப்பிள் பழத்தை கொடுத்தா ஆதாம் என்ன செஞ்சு விட்டாரு? தின்னு விட்டார். அங்கே ஆரம்பித்தது. இங்கே யார் வாரா? ஈசபேல். இசபேல் என்ன செய்கிறார்? அந்த நிலத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நாபோத்திடமிருந்து அந்த நிலமானது அபகரிக்கப்படுகிறது. ஆகாப்பு அரசன் அந்த நிலத்திலே முழுமையாக அனுபவிக்க ஆசைப்படுகிறார். 1 அரசர்கள் புத்தகம் 21வது அதிகாரம் 25வது திருவசனத்திலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல கெட்டவன் எவனுமே இல்லை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், எவன் அபகரிக்க விரும்புகிறானோ அவனை போன்ற கெட்டவன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனால் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற சாபம் எப்படிப்பட்ட சாபமாக இருக்கிறது? எப்படிப்பட்ட பெருநஷ்டமாக இருக்கிறது? தன்னை தாழ்த்தியதால் நான் அவனை வாழ்நாளில் அவனுடைய வாழ்விலே தீமை வரை செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு பின்னால் வருகின்ற அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனது குடும்பத்தாரின் மீது தீமை விழச் செய்வேன். அப்படி என்றால் இந்த பேராசை பிடித்து நில புலன்களை அபகரிக்க விரும்புகிறோம் என்றால், நான் செய்தது தவறு என்று நான் ஒத்துக்கொள்ளலாம். அதனுடைய பாதிப்பு யாரை சென்று அடையும்? எனக்கு பின்னால் இருக்கின்ற என்னுடைய சந்ததியினரை சென்று அடையும் என்பது அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்றால், ஆகாப்பு அரசன் பழைய ஏற்பாட்டிலே காட்டப்படுகின்ற 2வது நபர் பேராசை பெருநஷ்டமாக மாற்றப்படுகிறது. இறுதியாக பணக்கார முட்டாளை பற்றிய ஓமையை சொல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். லூக்கா செய்தி 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள், மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. இந்த பணக்கார முட்டாள் என்ன செய்கிறான்? தனக்கு நன்றாக விளைகிறது, விளைவதன் காரணமாக அதை சேர்த்து வைப்பதற்காக என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போது கடவுள் சொல்லுகிறார், அறிவிலியே, இன்று இரவே உன்னுடைய உயிர் உன்னை பிரிந்து விட்டால் என்ன செய்வாய்? நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நில புலன்களை அபகரிப்பது என்பது என்னுடைய பேராசை என்றால் அது எனக்கு பெருநஷ்டத்தை கொண்டு வரும். அந்த பெருநஷ்டம் எப்படிப்பட்ட பெருநஷ்டத்தை கொண்டு வரும்? என்னை பாதிக்காவிட்டாலும் எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய சந்ததியை பாதிக்கும் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேருக்கு சொத்து சண்டை இருக்கு? யோசித்து பாருங்க. சொத்து சண்டை நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட பிளட்ல எப்படி வந்துடும்? ஊறி போயிடும். அது எப்படி ஒரு முழம் நிலத்தை எப்படி அவனுக்கு கொடுப்பது? அது என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கும் தானே கொடுத்துட்டு போனார், பங்குனா பங்கு தானே.
அப்படித்தான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பேராசை பெருநஷ்டம். அதை விடுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நமக்கு படியோட நிலம் முடிஞ்சிருக்கும். நம்ம எங்கே கொண்டு சேர்த்து விடுவோம்? சிமெண்ட் ரோட்டில் என் வீட்டு படி சேரணும். இன்றைக்கி வீட்டில் போய் பாருங்கள், எத்தனை வீட்டில் சிமெண்ட்டை சேர்த்து வச்சுருக்கோம். படி அல்லது கார் போகிறதுக்கு அந்த ஸ்லோப்பு அல்லது பைக்கு போகிறதுக்கு ஸ்லோப்பு எங்கே வந்து சேர்ந்துருக்கணும்? நேரே சிமெண்ட் ரோட்டை வந்து சேர்ந்துருக்கணும். பேராசை பெருநஷ்டம். ஆக அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பார்ப்போம். இந்த இரண்டு காரியங்களும் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிக பொருந்துவதாக அமைகிறது. பணம் பொருள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வரதட்சணை என்று மார்தட்டி கொண்டு மற்றவர்களை வீழ்த்துவதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய அழிவு மிகவும் மோசமான அழிவாக இருக்கும். எனக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிறார், எனக்கு கொடுத்திருப்பது எனக்கு போதுமானது என்கின்ற மனநிலையை விட்டு அடுத்தவன் சொத்தை, ஊரான் சொத்தை அல்லது ஊர் சொத்தை அல்லது பொது நிலத்தை அல்லது பொது இடத்தில் நான் அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்றால் அது என்னை மட்டும் பாதிப்பதில்லை, எனக்கு பின்னால் வருகின்ற என்னுடைய சந்ததியை பாதிக்கப் போகிறது என்பதை விவிலியம் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த பேராசை பெருநஷ்டத்தை கொண்டு வருகிறது என்றால் அன்னை மரியாள் இதற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்கிறாள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவை சாத்தான் சோதிக்கின்ற போது கொடுக்கின்ற சோதனை இதுதான். நீ மேலிருந்து கீழே விழுந்தா உனக்கு என்ன தருவேன்? இந்த உலகத்தையே உனக்கு பரிசாக தருவேன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? சாமர்த்தியமாக எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லுகிறார். என்றால் எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லுகின்ற வாழ்க்கை பாடத்தை யாரிடம் கற்றிருப்பார்? அன்னை மரியாளிடம் கற்றிருப்பார், தாயிடம் கற்றிருப்பார். இந்த தாயிடம் கற்றுக்கொண்ட பிள்ளை எனக்கு இது வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறது என்றால் பேராசை என்னுடைய வாழ்வு அல்ல என்பதை அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் காண்பித்திருக்கிறார்கள். என்றால் இன்றைக்கு விவிலியமும் அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி இதுதான். பேராசை இல்லாமல் பெருநஷ்டத்தை சந்திக்காமல் வாழ்வையும் வளத்தையும் நாம் இன்னும் மென்மேலும் பெருக்கிக் கொள்ளுகின்ற விதத்திலே ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இருக்க வேண்டும் என்றால் பேராசையை குறைத்துக் கொள்வோம். இறைவனுடைய பேரின்பத்தை பேராசிரை நாம் நிறைவாக்கிக் கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.